சுற்றுப்புறச் சூழலை காப்போம், புவி வெப்பமடைவதை தவிர்ப்போம் என்று உலக நாடுகள் களமிறங்கிவிட்டன. ஜூன் 5ஆம் தேதி உலகம் முழுவதும் சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிக்கப்பட்டது. இதை முன்னிட்டு சென்னை அடையாறு பூங்காவில் உள்ள சுற்றுச்சூழல் கல்வி மையத்தில் சுற்றுப்புறச் சூழலை எவ்வாறு காப்பது என்பது குறித்த 2 நாள் கண்காட்சியை சென்னை நீர்நிலைகள் பாதுகாப்பு அறக்கட்டளை துவக்கியது. இன்றைய உலக சுற்றுச்சூழல் தினத்துக்கு UNDP-லிருந்து பல்லுயிரை பாதுகாப்பதற்கான ஒரு தினமாக கொண்டாடப்படுகிறது. அந்த பல்லுயிர் பாதுகாப்பதற்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத குழந்தைங்களுக்கும் இப்போ பெரியவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்காக பயாலஜிக்கல் ரிசோர்ஸஸை பாதுகாக்கிறதுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்கோம். இந்த கண்காட்சியில் சுற்றுப்புறச் சூழலை பாதிக்காதவாறு சூரிய ஒளி மூலம் மின் உற்பத்தி செய்யப்படும் விதம், மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை பராமரிக்கும் செயல்முறை விளக்கங்கள், மண்புழு உரம் தயாரித்தல், கழிவு நீரிலிருந்து நன்னீராக்கும் முறையின் நேரடி செயல் விளக்கம் ஆகியன செய்து காண்பிக்கப்பட்டன. சுற்றுப்புறச் சூழலை காப்பது எப்படி என்பதை தெரிந்து கொள்ள இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர்.